தேனி மாவட்டம் கம்பம் நகரில் காட்டுப்பள்ளி வாசல் சாலையில் உள்ள தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். மலைச்சாமி, சரியாக தேனி கம்பத்தில் இந்த விபத்தானது எப்போது நேரிட்டது? 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் வேறு யாரேனும் காயமடைந்திருக்கிறார்களா? அவர்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, தேனி மாவட்டம் கம்பம் நகரில் காட்டுப்பள்ளி வாசல் தெருவில் திருப்பதி என்பவருக்கு சொந்தமான லட்சுமி என்ற பெயரில் பட்டாசு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இன்று காலை வழக்கம் போல் பட்டாசு ஆலைக்கு தொழிற்சாலை பணியாளர்களான ஐயப்பன், நாகார்ஜுன், சூரிய இணைப்பில் சற்று தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தேனி கம்பம் நகரில் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். தேனி கம்பம் நகரில் தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் இந்த வெடி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமி வழங்க கேட்கலாம். மலைச்சாமி, இந்த விபத்து எப்படி நேரிட்டது? முழுமையான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, தேனி மாவட்டம் கம்பம் நகரில் காட்டுப்பள்ளி வாசல் தெருவில் திருப்பதி என்பவருக்கு சொந்தமான லட்சுமி என்னும் தனியார் பட்டாசு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இன்று காலை வழக்கம் போல் இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு பணியாளர்களான ஐயப்பன், நாகார்ஜுன், சூர்யா, தினேஷ் என்ற தீனா ஆகிய 4 பேரும் வழக்கம் போல் தொழிற்சாலைக்கு பணிக்கு வந்துள்ளனர். தேர்தல் விடுமுறை காரணமாக 2 நாட்கள் பணிக்கு யாரும் வராமல் தொழிற்சாலை மூடிய நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு பிறகு பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட வந்த தினேஷும் சூர்யாவும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் வைத்துள்ள அறையை திறந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த அறையில் வெடி சத்தம் ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டு அறை முழுவதும் தரைமட்டமாகியுள்ளது. அறையை திறந்த சூர்யாவும் தினேஷும் உடல் சிதறி உடல் பாகங்கள் சிதறி பலியாகியுள்ளனர். மேலும் உடன் வந்தவர்கள் வெடி சத்தம் கேட்டு அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்துள்ளனர். இது குறித்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து விரைந்து வந்த போலீசார் உடல் சிதறி கிடந்த இறந்தவர்களின் உடற்பாகங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அந்த பகுதியில் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து மேலும் வெடி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பம் நகர் பகுதியில் பட்டாசு ஆலை இல்லாத சூழ்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்புதான் இந்த பட்டாசு ஆலையை புதிதாக திறந்துள்ளனர். இந்த ஆலை வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக உள்ளது. தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மலைச்சாமி.